ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மஞ்சள் வேரில் தான் தாலி வந்து போட்டிருப்பாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஃபேஷன் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து தாலிக்கயித்தை வந்து கழட்டி வச்சிடறாங்க. ஆனால் அப்படிலாம் கழட்டக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் யார் கேட்குறாங்க? மஞ்சள் அந்த தாலிக்கயித்தை வந்து கழட்டி வச்சிடறாங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயித்துல தான் வந்து தாலி போடணும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து கழுத்துலேயே போட்டிருக்கனால அழுக்காயிருது, பிசு பிசுன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு காலத்தில் தான் வந்து தங்கத்தில் தான் தாலி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த காலத்துல வெளியிலே வந்து போக முடியல. காலையில் வாக்கிங் போவோம், காய்கறி கடைக்கு போவோம், வெளியில் போவோம், குழந்தைகள வந்து ஸ்கூலில் விட காலேஜ் இப்படி நிறைய வேலைகளுக்கு வந்து வெளியில் போக வேண்டியிருக்கும். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்க தாலியை வந்து நம்ம கழட்டி வச்சுட்டு வந்து போக வேண்டியிருக்கும். கழத்ததும் அப்படின்னா தாலியாக ஆயிருங்கிறதுக்காக தான் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் அந்த மஞ்சள் இதுலேயே வந்து தாலியை வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த காலத்தில் ஃபேஷன் அப்படிங்கும்போது எதுக்கு இந்த தாலி அப்படின்னு சொல்லி தாலியை வந்து கழட்டி வச்சிடறாங்க. ஆனால் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அப்படிங்கிறது இந்த தாலி ஏறணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆகணும் தாலி கட்டி முடிச்சோடனே கண்ணீர் விட்டு அழுற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா? கழுத்தில் என் பிள்ளை கழுத்தில் தாலி ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மந்திரங்கள் சொல்லி எல்லாரும் ஆசீர்வதிச்சு அந்த கழுத்தில் வந்து வந்து தாலி வந்து கட்டுவாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்துலேயும் கலாச்சாரம் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தாலியை வந்து அசால்ட்டாக வந்து கழட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. நமக்கே வந்து நிறைய பேர் கழுத்தில் தாலி இல்லை அப்படிங்கும்போது மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ மந்திரங்கள் வந்து சொல்லி இந்த கழுத்தில் தாலி கட்டியிருக்காங்க. சரி தங்கம் தானே உங்களுக்கு பயமாக இருக்குது, கயிறு வந்து இது இல்லையே, அந்த தாலியை எடுத்து அதுக்காக நான் கூட அப்படி தான் வந்து பண்ணியிருக்கேன். வெளியில் போகும்போது செயினை கழட்டி வச்சுருவேன். அதுக்காக முதல்ல செயினில் தான் போட்டிருந்தேன். வெளியில் போனால் கழட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு மஞ்சளில் வந்து மஞ்சள் கயித்துல போட்டிருக்கேன். அப்படி தாலி போடுறவங்க பயமாக இருந்தால் அந்த மாதிரி வந்து போடலாமே, அது கூட போட மாட்டேங்கிறாங்க. மஞ்சள் கயித்துல போட்டால் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து தப்பாக நினைப்பாங்க. 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்குது, அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கழுத்தில் தாலி ஏறினது வந்து ஒரு அவமானமா? அது வந்து ஒரு அவமானம் கிடையாதுங்க, ஒரு பெருமைங்க. எத்தனை பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னி பெண்கள் வந்து இன்றைக்கும் வந்து திருமணம் ஆகாமல் உட்காந்துருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி நம்ம கழுத்தில் ஒரு தாலி ஏறாதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பெற்றோர் வந்து கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா? சிறுக சிறுக சேர்த்து பணம் கேட்குறாங்க, அவ்வளோ பணம் கேட்குறாங்க, அவ்வளோ நகை வகை, என் பொண்ணுக்கு கல்யாணம் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காங்க. அதனால் ஆனால் வந்து ஈஸியாக வந்து கழட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தாலியே வந்து போடுறதில்ல. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி வந்து நிறைய பேர் வந்து செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு மஞ்சள் கயித்துல கட்டி வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு கேவலம் கிடையாது, ஒரு அவமானம் வந்து கிடையாது. நம்ம குழந்தைகள் வச்சுருவோம், அந்த குழந்தைகளுக்கு ஒரு அப்பா அப்படின்னா தான் கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறு அந்த குழந்தைகளுக்கு அப்பா அப்படின்னு வந்து அந்த காலத்திலே வந்து கயத்தில் வந்து தாலி கட்டுறது வச்சுருக்காங்க. அதனால் சரி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மஞ்சள் கயித்துலாவது இருக்கும். ஆனால் இப்போ நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து கிடையாது. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. அப்படிலாம் எதுவுமே வந்து கிடையாது. பெண்களுக்காக தான் வந்து கட்டியிருக்காங்க. நாங்கள் எதுக்காக கட்டணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா திருமணம் முடிஞ்சு வந்து கழட்டி வச்சிடுறாங்க. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தோன்னா தாலி சரடை மாற்றும்போது கூட அடிக்கடி மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கெலாம் அடிக்கடி வந்து அழுக்காயிரும். அழுக்கானால அப்பப்போ மஞ்சளை வந்து தேய்ச்சிடணும்னு சொல்கிறாங்க. அப்பப்போ சோப்பை போட்டு நல்லா தேய்ச்சி அது மேலே மஞ்சளை தேய்ச்சா பளிர்னு இருக்கும். அடிக்கடி வந்து இந்த பிசுக்காகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கயத்தை வந்து நம்ம மாற்றக்கூடாதான். அது மட்டும் இல்லாமல் நஞ்சு போய் ஆனால் தான் எங்கள் அம்மாலாம் வந்து சொல்லுவாங்க, குளிக்க போனேன் அப்படியே நெஞ்சு வந்து அப்படியே வாய்க்கால் ஆத்தங்கரையில் அப்படியே விழ தெரிஞ்சுது, நல்ல வேளை அதை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். ஏன்னா அந்தளவு அப்படி நஞ்சு போனால் தான் அந்த கயிறு வந்து மாற்றணுமா. அடிக்கடி இந்த கயிறை வந்து சில பேர் மாற்றுவாங்க மாதம், அப்படிலாம் மாற்றக்கூடாதான். அதுக்கு அந்து போகும். இப்போ வந்து வேறு வழியே இல்லை, நஞ்சு போகுது அப்படின்னா தான் மாற்றணும். அதுவும் நல்ல நேரம் பார்த்து விளக்குக்கிட்ட உட்காந்து தான் அந்த தாலியெல்லாம் மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தாலியே போடாமல் நிறைய பேர் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.